Hello my dear students. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ஸ்ல வர மாதிரி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். Am I audible for everybody? Is it clear? The voice, audio, video, notes, is everything clear? கேக்க நான் பேசுறது கேக்குதாடா? போய் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். What do we have comments? Nimisha, hi sir, good evening sir. Hello Nimisha, good evening. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Prakash, good evening sir and everyone. Hello Prakash, good evening. டேய் உங்க பேர் நான் மறந்துட்டேன்டா. கிளைக்கியா ஒலிவியா ஏதோ பேர் சொல்லிருந்தீங்களா, அந்த பேர் நான் மறந்துட்டேன். கார்டன் கூப்பிட்டு அவர் பேர் நான் மாத்திட்டேன், நான் மறந்துட்டேன். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி ஈவினிங். எல்லாமே கிளியர் சார், கிளியர் 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 கிளியர். எஸ், சூப்பர், வெரி குட். உங்க நேம் மட்டும் சொல்லுங்க, நான் மறந்துட்டேன் உங்க நேம். I'm really sorry. மறந்துடக்கூடாது, மறந்துட்டேன். Doing good Nimisha? Super, very good. Okay, எப்படா half year exam எப்ப ஸ்டார்ட் ஆகுது? preparation எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கா? Sweetie, yes Sweetie, I got your name. Okay, திடீர்னு ஸ்வீட்டிங்கிறது மறந்துட்டேன். Yeah Sweetie, okay. I am fine, I am doing good. ஏதோ நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாம். அப்படியே உங்க மார்க் கொஞ்சம் நல்லபடியா வந்துச்சுன்னா everybody is happy. Okay, பசங்க ஜாயின் பண்ணிருக்காங்க ஒன்னொன்னா, வெரி குட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. ஏன்னா நமக்கு MCQs டிஸ்கஸ் பண்றதுக்கு we need team. சோ டீமா பண்ணாதான் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஓகே, சோ அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோங்கிறது அப்பதான் தெரியும். சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் bring your friends. அவங்க வந்தா நமக்கு காம்படிஷன் எப்படின்னு புரியும். ஓகே, 13th half yearly exam is going to start. Okay, 13th the first exam evada. I think 13th இல்லையே உங்களுக்கு 10th. Okay, ஒரே நிமிஷம் இருங்க, because I have the government timetable. Let me check. நம்ம எக்ஸாம்க்கு நல்ல பிளான்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கோம். 1 by 1 நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெறித்தனமா போயிட்டு இருக்கோம். சோ 10th அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோம் பிளான்ஸ் எல்லாம். அதனால நீங்க வந்து உங்க சைடுல இருந்து ரெடியா எஃபோர்ட் போட்டா மட்டும் போதும், சென்டர் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஆமா, உங்களுக்கு ஆக்சுவலி 10th ஆரம்பிக்குது, உங்களுக்கு 13th ஆரம்பிக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். சயின்ஸ் எப்போ வருது உங்களுக்கு? When is your science exam? சயின்ஸ்ல தான் நம்ம சயின்ஸ் 20th டிசம்பரா? ஓ மை குட்னஸ். ஓகே, நோ ப்ராப்ளம், கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆக்சுவலி நமக்கு 18th சயின்ஸ் எக்ஸாம் வருது கவர்மெண்ட் டைம் டேபிள் பிரகாரம். இட் இஸ் ஆன் 18th. சோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபயர் பிளாஸ்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகே, சோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Okay, science I was after today's class because I'm having my pre-affiliate math exam and attend this live during my free time, so thank you sir. Okay sweetie, no problem. முடிஞ்சா நீங்க இந்த 1 marks கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. சரியா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Okay, fine. So guys, எல்லாம் ரெடியா இருக்கீங்களாடா? full active இருக்கீங்களா? குயிக்கா முடிச்சலாம். ஓகே, நீங்க எனக்கு just ஒரு 1 hour கொடுத்தா கூட போதும். அதுக்குள்ள நம்ம இந்த சாப்டர் சூப்பரா தரவா முடிச்சலாம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா ஒரு கமெண்ட் போட்டு நம்ம சிம்பிளா இறக்கிட்டீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடலாம். அண்ட் மறந்துடாதீங்களா, ஹையஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு நாங்க டீம் வந்து பேக் எண்ட்ல பாப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து கிவ் அவே கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ 50+ கமெண்ட்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. திடீர்னு நீங்க செலக்ட் ஆகி உங்களுக்கு கிவ் அவே கிடைக்கும். சோ அது வந்து மேக் ஷூர். ஓகே, ஃபைன், சூப்பர். சோ பீப்புள் ஆர் ஜாயினிங், அரௌண்ட் 10 people have joined now. ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண 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 நம்ம சூப்பரா பண்ணிடலாம். அண்ட் வந்தவங்க குயிக்கா ஒரு லைக் ஃபர்ஸ்ட் போட்டுருங்கடா. ஓகே, ஏன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஓகே அப்படிங்கிறது. ஓகே, பிரகாஷ் சிம்பிளா இருக்கே, ரெடி சாரே, நிமிஷா ரெடி. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வெறித்தனமா முடிக்கல. சரியா? இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த 1 marks உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லுங்க, தெரியாட்டி பரவாயில்ல. ஓகே, தெரிஞ்சது எல்லாம் 1 marks டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கொண்டு போயிட்டு அப்புறம் நம்ம ஷார்ட் ஆன்சர், பிரீஃப் ஆன்சர் பார்த்து இந்த சாப்டர் முடிச்சலாம் ஈஸியா. இதுல கண்டிப்பா கேள்வி கேட்கப்படும். ஓகே, டெஃபினட்டா क्वेश्चंस வரும். ஓகே, சோ ஸ்டார்ட். வெரி குட். சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே இந்த QR கூட ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ரிவிஷனா இருக்கலாம், குயிக் ரிவிஷனா இருக்கலாம், எல்லாருக்குமே நீங்க இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மறந்துட வேண்டாம். ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்காக டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஆன்சர் யார் சொல்றா பாப்போம். The heart of heart is called. ஹார்ட்டோட ஹார்ட் யாருன்னு கேக்குறாங்க. Yes sweetie, I have also replied. It is correct. Okay, it is good.
நான் ரிப்ளை பண்ணிருப்பேன் உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் ரிப்ளை பண்ணிருப்பேன். From my idea I would have replied. Okay, super. So ஆரம்பிப்போமா? First question க்கு answer யார் சொல்றீங்க? 11 to 12 people have joined. Yeah. So essay note. Okay, பிரகாஷ் தெரியல சொல்றீங்க. Okay, very good. நல்லா கேளுங்கடா. நம்ம ஹார்ட் இருக்குல, ஹார்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு நோட தான் நம்ம சைனோ ஏட்ரியல் நோடுன்னு சொல்லுவோம், எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த எஸ்ஏ நோடு ஏன் அவ்வளவு முக்கியம்னா, இந்த ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுதுல, இப்படி பம்ப் ஆகணும்ல, அது யார் இனிஷியேட் பண்றா? எஸ்ஏ நோடு தான். அப்ப அந்த எஸ்ஏ நோடு இல்லனா கான்ட்ராக்ஷன் நடக்காது. அப்ப எஸ்ஏ நோடு எவ்வளவு முக்கியம்? அப்ப ஹார்ட்டுக்கு ஹார்ட் யாரு? எஸ்ஏ நோடு. சரியா? So very good. So guys are getting 1 point. Super. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர். அடுத்த கேஸ் பாத்துறோமா? Yeah. The wall of human heart is made of. Human heart ஓட வால் எதால எவ்வளவு லேயர்ஸா மேட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஈஸி क्वेश्चन தான். இது யாரெல்லாம் சொல்றீங்க பாப்போமா? Easy question. Actually, everybody can tell this answer. Okay, Prakash option D சொல்லிருக்காரு, which means all of the above சொல்லிருக்காங்க. Yes, Nimisha and Sweetie. Yes, வேற யாரெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? Okay, Sweetie has also said all of the above. Very good. And Nimisha is only pending. Nimisha first சொல்லிட்டாங்க. Sorry Nimisha, நான் பார்க்கல. Nimisha first சொல்லிட்டாங்க all the above. Okay. Okay டா. ABC very good. பாத்துறோமா? Yes, you guys are right. Heart, human heart க்கு 3 layers இருக்குடா. Okay. Endocardium, epicardium, myocardium மூணுமே கரெக்ட். So option D is the right answer, all of the above. Okay. Very good. அடுத்த கேள்வி. Which of the following process requires energy? இது ஒரு முக்கியமான கேள்வி. கொடுத்திருக்கிற இந்த 4 ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவைப்படும் கேக்குறாங்க. இதற்கான பதில் யாருக்கு தெரியும்? ஓகே, நிமிஷா வந்து ஆப்ஷன் ஏ சொல்லிருக்காங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, வேற யார் சொல்றாங்க பாப்போம். ஓகே, சோ வெரி குட். சோ வேகமா சொன்னது நிமிஷா தான். சூப்பர். ஸ்வீட்டி ஆல்சோ செட் ஏ. வெரி குட். பிரகாஷ் மட்டும் ஆன்சர் பண்ணும். சோ அவரும் ஆன்சர் பண்ணிட்டா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஏன் யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்ல கேளுங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே எப்படி தெரியுமாடா? அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட். See இப்ப பாரு, ஹையர் டு லோவர் போகுதுன்னா அது பாட்டுக்கு போகும். நான் கீழ இருந்து மேல போறேன்னா அதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப இந்த எனர்ஜி எங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரியா? புரிஞ்சுட்டீங்களா? யா. நெக்ஸ்ட் क्वेश्चन. ரூட் ஹேர்ஸ் ஆர். ஈஸி क्वेश्चन தான். எல்லாரும் சொல்லலாம். ரூட் ஹேர்ஸ் ஆர். Anybody knows the answer for this question? Both B and C ன்னு சொல்லிருக்காங்க. பிரகாஷ் ஆப்ஷன் B மட்டும் சொல்லிருக்காரு. ஸ்வீட்டி ஆல்சோ D சொல்லிருக்காங்க. வெரி குட். நல்லா பாருங்கடா, ரூட் ஹேர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். சரியா? அவங்க எப்பவுமே யூனிசெல்லர் தான். And also how do you define them? அவங்க ஒண்ணும் இல்ல, இந்த எபிடர்மல் செல்லோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி என் கையில இருந்து இந்த ஃபிங்கர்ஸ் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி அந்த ரூட்ல இருந்து இந்த எபிடர்மல் செல் ப்ரொஜெக்ட் ஆகி வர்றதா இந்த ரூட் ஹேர்ஸ். அப்ப ஒரு ஆப்ஷன் B and C is technically right, so the answer should be D because both B and C are right. Very good guys, very good. Again you guys score full marks. அடுத்த क्वेश्चन பாத்துறோம். Yeah, during transpiration there is loss of dash. Easiest question. During transpiration there is loss of dash. ஓகே, பிரகாஷ் ஃபர்ஸ்டா சொல்லிட்டாரு. ஓகே, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா வந்துச்சு எனக்கு ஆன்சர். ஓட வந்துச்சு. ஓகே, ரொம்ப ஜஸ்ட் மில்லி செகண்ட்ல பிரகாஷ் வான் அண்ட் நிமிஷா அண்ட் ஸ்வீட். வெரி குட். சோ ஆன்சர் இஸ் வாட்டர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச क्वेश्चन. சோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஈஸி. அடுத்த கேள்வி. யா, water which is absorbed by roots is transported to aerial parts of the plant through. Another easy question. உங்களுக்கு ஆன்சர் வேணா காட்டுறேன். ஆன்சர் வேணா பாத்துக்கோங்க. புரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் புரியுதா?
Yes, I think you could have cracked the answer by the time. It's easy actually. Xylem. அதான் ஆன்சர் சொல்றது பாத்தீங்களா? Xylem. எழுதி பாத்தீங்களா? Fine. Xylem is the right answer. Very good. இதுமே easy question. Everybody knows the answer. Super. Fine. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்களா. இப்போ நம்ம 6 questions பார்த்திருக்கோம். இன்னும் 4 questions இருக்கு. என்னைக்குமே நான் question பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, சரியா? நான் வந்து ஏன் இது வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நீங்க ஆஃப்லைன், நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, சரி, நீங்க வீட்ல இருக்கீங்க, நீங்க எங்கேயாவது இருப்பீங்க, பட் தட் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீங்க சொல்ற கமெண்ட்ல தான் இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் என்ன இருக்கோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? சோ தெரியாத விஷயத்த நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன், ஓகே? நீங்க கவலைப்பட வேண்டாம், பட் நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும் போதும் எனக்கு, சரியா? ஐ அம் நாட் எக்ஸ்பெக்டிங் ரைட் ஆன்சர்ஸ், ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ், ஓகே? வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். வந்துருச்சு. நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எங்கேயோ பார்த்தோம், கரெக்டா? அப்ப அதே பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन இருக்கு. சூப்பர். பாத்துருவோமா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமா என்ன நம்மளால பண்ண முடியும்? வாட் ஆர் இன்வால்வ்ட் இன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்? பிரகாஷ் வந்து ஆப்ஷன் டி சொல்லிருக்காரு, ஆல் ஆஃப் தி அபோவ். யா. ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்? நிமிஷா ஆல் தி அபோவ் சொல்லிருக்காங்க. வெரி குட் ஸ்வீட், வெரி குட், சூப்பரா எல்லாமே சொல்லிட்டீங்களே. நீங்க கன்ஃபார்ம் சென்டம்டா, கன்ஃபார்ம் சென்டம் வாங்கிடுங்க, ஓகே? All of the above is the right answer. Again, you guys have made it right. Okay, super. அடுத்த கேள்வி பாருங்க. Which of the following shows correct composition of blood? இது ஒரு டெக்னிக்கலான கேள்வி. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இது easy question தான், easy question தான். But you will have to know the concept. If concept is clear, you will answer it clear. ஓகே, நிமிஷா சீன் சொல்லிருக்காங்க, ஸ்வீட்டி சீன் சொல்லிருக்காங்க. அடுத்து பிரகாஷ் டீன் சொல்லிருக்காங்க. ஓகே, நமக்கு 3 ஆன்சர் கிடைச்சிருக்கீங்க. நமக்கு இங்க 3 ஆன்சர் கிடைச்சிருக்கு. So what is the answer here? Technically it should be option D. blood is the correct answer, சரிங்களா? ஓகே, lymph எப்பறா வரும்? lymphல RBC ல இருக்காது, சரியா? So lymph வராது. So answers blood is having plasma, RBC, WBC pairing. Clear? Got it? So option D is the right answer. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அப்ப இந்த கேள்விக்கு உங்ககிட்ட கேட்டா நீங்க நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ண கூடாது. கரெக்டா தெளிவா எழுதி 1 மார்க் ஃபுல்லா வாங்கிடுங்க, சரியா? ஓகே, டீல்? Yes. Next question. A patient with blood group O was injured in an accident and has blood loss. Which group of blood should be used by doctor for transfusion? கேள்வி புரிஞ்சுதா? O blood group இருக்க ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்ப blood loss ஆயிடுச்சு, இப்ப blood தேவைப்படுது. அப்ப blood தேவைப்படும்போது டாக்டர் வந்து blood டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றாரு, blood கொடுக்கறாரு. அப்ப என்ன blood கொடுக்கறாருங்கிறது கேள்வி. O group. Okay, Nimisha, good. O group, very good. Sweetie also said, Sweetie has said A group, okay? A group illiyada. Oh, option A சொன்னீங்களா? சரி, okay, fine, sorry, it's my bad. Fine, so the answer is right. It is option A, O group is the correct answer. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கடா, O group போனா ஒருதான் கொடுக்கணும், ஓகே? நம்ம வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், யூனிவர்சல் டோனர் படிச்சிருப்போம். அதுல எப்ப தெரியுமா? அந்த பிளட் குரூப் இல்லாதப்பதான் கொடுப்போம், ஓகே? அங்கே பிரச்சனைகள் இருக்கு. ஏக்கு பிளட் லாஸ்னா ஏதா கொடுக்கணும், மேக்ஸிமம் ஏதா கொடுக்கணும், வேற வழியே இல்லாம மட்டும் தான் we have to go for universal donor. Clear? புரிஞ்சுதா? Super, very good guys, fantastic. Next question. Which is the correct sequence of blood flow? Blood flow, what a correct sequence? Easy தான், சொல்லுங்க பாப்போம். Okay, C என்று சொல்லி இருக்கிறாங்க. Okay, we'll see. Sweetie has said C. Nimisha has also said C. Super, very good, Ra. Correct. Atrium, ventricles, arteries, veins. That is the flow. அப்படிதான் blood வந்து flow ஆகும். Super, Ra, very good. Fantastic. So இந்த மாதிரி 1 marks நீங்க ஈஸியா ஆக்சன் பண்ணீங்க. ஆனா stay tuned. half yearly exam அந்த கேப்ல நம்ம நடத்த போற செஷன்ஸ்ல கிரியேட்டிவ் 1 marks இருக்கு. ஓகே, புக் இன்சைட் 1 marks, புக் இன்சைட் எல்லாமே பிளான் பண்ணிக்கோ. ஸோ வந்து சர்ப்ரைஸா கண்டிப்பா வந்துருங்க, சரியா? வில் கிவ் தட் ஐடியா, பட் ஸ்டில்
அது மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு நான் சீக்கிரமா சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. நிறைய பேருக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இல்ல, நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தெளிவா டீடைல்ல பார்த்தலாம். சரியா? எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். இந்த ஒரு டயகிராம் வச்சே முடிச்சிடலாம்டா. ஹியூமன் ஹார்ட் பத்தி நான் வந்து அக்கு வேற ஆணி வேற கட்ட தெளிவா சொல்றேன். ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா சொல்லுங்க. ரெடியா இருக்கீங்களான்னு? ரெடினா ஒரு டெக்ஸ்ட் நம்ம சிம்பிள். ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? ஃபாஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். இஃப் யூ கைஸ் ஆர் ரெடி, ஃபட்டாஃபட் வில் ஸ்டார்ட் நவ. ஓகே, ரெடி. சூப்பர். நிமிஷா இஸ் ரெடி. வெரி குட். அடுத்து யாரெல்லாம் இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? பிரகாஷ் ரெடியா இருக்கீங்களா? ஸ்வீட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஒன் சொல்லி கொடுத்தா மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தெளிவா நீங்க கத்துக்கலாம். ஓகே, கடை கத்துக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் ஃபைன். சூப்பர் சூப்பர் வெரி குட். ஓகே, சூப்பர். நல்ல கவனிங்க. இப்போ ஹியூமன் ஹார்ட் டயகிராம் உங்க முன்னாடி இங்க இருக்கு. ஓகே, சோ பேசிக்கா நம்ம ஹியூமன் ஹார்ட்டை என்ன பண்ண போறோம்னா, நமக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ளோவை தெரிஞ்சுக்கிட்டாலே வேலை முடிச்சு. பாப்போமா? பாருங்க, நல்லா கவனிக்கடா. ஹியூமன் ஹார்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு 4 சேம்பர்ஸ் இருக்கு. கரெக்ட்? ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதை மறக்கவே கூடாது. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, சோ நம்ம பாடியில 2 டைப் இருக்கு. ஒன்னு டீஆக்சிஜனேட்டட், இன்னொன்னு ஆக்சிஜனேட்டட். நம்ம பாடியில இருக்கிற செல்ஸுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் வேணும். என்ன வேண்டாம்? டீஆக்சிஜனேட்டட் வேண்டாம். அப்ப டீஆக்சிஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது? என்னோட செல்லு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேஸ்டா கிடைக்கிறது தான் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட். அது எனக்கு தேவையில்லை. என் பாடி எதை எக்ஸ்கிரீட் பண்ணணும். கிளியர்? இது பேசிக் கான்செப்ட். இப்போ என் ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் பிளட் எல்லாம் வரும். அது எல்லாமே கரெக்டா பிரிச்சு யாருக்கு என்ன போகணுமோ அது கொடுக்கறது இந்த ஹார்ட்டோட வேலை. பாத்துருவோமா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஏட்ரியம். ஓகே, ரைட் ஏட்ரியம்க்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ரைட் ஏட்ரியம்க்கு என்ன வரும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். எங்க இருந்து வரும்? நல்லா பாத்து இங்க பாருங்க. கலர். ஓகே, இங்க பாருங்க. இங்க இந்த பகுதி, இந்த பகுதி, இங்க ஒரு பகுதி இருக்கும். இந்த மாதிரி. அதாவது சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவா, அப்புறம் கொரோனரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பார்ட் இருக்கு, தேவையில்லை. பட் வில் சி. அப்ப இந்த 3 பார்ட்ல என்ன ஆகும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் அழகா வந்து எங்க ஒழுகும்? ரைட் ஏட்ரியம்க்கு ஒழுகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மண்டை ஏத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவா, அப்புறம் கொரோனரி, அந்த 3 இடத்துல இருந்து இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் நேரா வந்து ரைட் ஏட்ரியம்ல ஒழுகும். ரைட் ஏட்ரியம் விழுந்துருச்சா? இப்ப இந்த ரைட் ஏட்ரியம்ல இருந்து பிளட் அடுத்து எங்க போகும்? ரைட் வென்ட்ரிகலுக்கு போகும். இங்க வந்து பிளட் அங்க என்ன ஆகும்? அடுத்து இங்க ரைட் வென்ட்ரிகலுக்கு வரும். கிளியர்? புரிஞ்சுதா? கிளியர்? ஓகேவா? So right atrium க்கு வந்தாச்சு. அடுத்து ரைட் வென்ட்ரிகலுக்கு வந்தாச்சு. Yes, someone has commented, sir, in my phone I am having only 5% charge. After a few minutes, sir. Okay, முடிஞ்சா சார்ஜ் போட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து பாருங்க. பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ரா. இத மட்டும் புரிஞ்சாலே பாதி புரிஞ்சுக்கும். ஓகே, பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ட்ரை லிசனிங். ஓகே ஃபைன். ஓகே, சோ இப்போ ரைட் ஏட்ரியம் வந்தாச்சு, ரைட் வென்ட்ரிகல் வந்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்கடா. இனி ஆக்சிஜனேட்டட் பிளட்னா அது எங்க சார் வரும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு போகும். ஓகே, எங்க போகும்? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு போகும். எங்க இருந்து? அதுக்கு தேவையான பல்மனரி வெயின்ஸ் இருந்து நேரா அது லெஃப்ட் ஏட்ரியம்க்கு போகும். அப்ப லெஃப்ட் ஏட்ரியம்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. அப்ப ஏட்ரியம்க்கு வந்து அடுத்து எங்க போகணும்? வென்ட்ரிகல் தான் போகும். அடுத்து எங்க போகணும்? வென்ட்ரிகல் தான் போகும். இப்ப நல்லா பாருங்க. ரைட் ஏட்ரியம்க்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. அந்த டீஆக்சிஜனேட்டடும் ஆக்சிஜனேட்டடும் நேரா கீழ இருக்கிற வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. ரெஸ்பெக்டிவ் வென்ட்ரிகல்ஸ். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எங்க போகுது? இட்ஸ் கெட்டிங் இன்டு லெஃப்ட் வென்ட்ரிகல், டீஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் கெட்டிங் இன்டு ரைட் வென்ட்ரிகல். போயிருச்சா? இதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும்? நம்ம பாடி ஃபுல்லா போகணும். அப்ப அந்த அயோட்டாங்கிற பைப்பு பிடிச்சிரும். இங்க பாருங்க, இங்க வந்து அயோட்டா தெரியுதா? இந்த அயோட்டாங்கிற பைப்பு பிடிச்சு ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம பாடி ஃபுல்லா போயிடும். சோ அப்ப டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணும்? அது பாருங்க, இந்த இடத்துல பல்மனரி ஆர்டரிங்கிற பைப்பை பிடிச்சிட்டு நேரா லங்ஸுக்கு போயிடும். எதுக்கு சார் லங்ஸுக்கு போகுது? லங்ஸுக்கு யார் போறா? டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போனாதான் லங்ஸ் என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாத்தும். இப்ப நல்லா கவனிங்க. ஆக்சிஜன் பிளட் இப்ப எங்க இருக்கு? லங்ஸ்ல இருக்கு. அப்ப லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு எப்படி வருது? பல்மனரி வெயின்ஸ் மூலமா வருது. அவ்வளவுதான் விஷயம்.
புரிஞ்சுதா? இப்ப பல்மனரினாலே லங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ லங்ஸுக்கு போற ஆர்டரி பல்மனரி ஆர்டரி, லங்ஸ்ல இருந்து வர வெயின் பல்மனரி வெயின். அப்ப லங்ஸுக்கு போற ஆர்டரி ஹார்ட்டோட எந்த சேம்பர்ல இருந்து போகுது? எஸ், இட்ஸ் வெரி கிளியர், ரைட் வென்ட்ரிகிள் இருந்து போகுது. அப்ப ரைட் வென்ட்ரிகிள் இருந்து இந்த டிஆக்சிஜன் பிளட் நேரா பல்மனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போய் இந்த பிளட் சுத்தமாய் நல்லவனாய் பியூராய் டிவைனாய் ஆக்சிஜன் பிளட்டா மாறுது. அந்த ஆக்சிஜன் பிளட் நேரா திருப்பி லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. எப்படி? பல்மனரி வெயினுங்கிற பஸ் பிடிச்சு வருது. வந்து நேரா லெஃப்ட் வென்ட்ரிகிள் இறங்குது. லெஃப்ட் வென்ட்ரிகிள் போனா மட்டும்தான் அந்த பிளட் என்ன ஆகும்? நேரா பாடி ஃபுல்லா போக முடியும். எப்படி? அயோட்டா மூலமா போக முடியும். அவ்வளவுதான் விஷயம். வாட் an ஐடியா? இது பிரைமரி கான்செப்ட். Okay, so very important concept. So that is the thing here. So நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணு இல்லடா, ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்க என்ன வருது? டிஆக்சிஜன் பிளட் அப்படியே வருது 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 நேரா அப்படி இறங்குது. அப்படியே லங்ஸுக்கு போகிறதுக்காக பல்மனரி ஆர்டரியோல ஏறி லங்ஸுக்கு போயிருது. லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் பிளட் இப்ப என்ன ஆகும்? பல்மனரி வெயினை பிடிச்சு நேரா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிகிள் போய் அங்கிருந்து அயோட்டாவை பிடிச்சு பாடி ஃபுல்லா போயிடுது. இப்போ அதான் விஷயம். கிளியரா புரிஞ்சுச்சா? இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஏட்ரியம்ஸ் வந்து நல்ல செப்டம்ங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். ரைட் ஏட்ரியம்க்கு லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ஒரு செப்பரேஷன் இருக்கும். ரைட் வென்ட்ரிகிள் லெஃப்ட் வென்ட்ரிகிள் செப்பரேஷன் இருக்கும். ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகிளுக்கு ஒரு செப்பரேஷன் இருக்கும். லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகிள் செப்பரேஷன் இருக்கும். மொத்தம் 1 2 3 4 செப்பரேஷன் இருக்கு. எதுக்கு சார் செப்பரேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ரைட் ஏட்ரியம்க்கு வர்றது டிஆக்சிஜன் பிளட், லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வர்றது ஆக்சிஜன் பிளட். இப்ப அந்த டிஃபரன்சியேஷன் செப்டம் அந்த சென்டருக்கு இந்த புறம் தூக்கிட்டனா இந்த டிஆக்சிஜனேட்டடும் ஆக்சிஜனேட்டடும் மிக்ஸ் ஆயிரும். அப்ப அது மிக்ஸ் ஆயிருச்சுன்னா பாடிக்கு ஆபத்து. அப்ப அது மிக்ஸ் ஆகாம பாத்துக்கிறது யாரு? இந்த பர்டிகுலர் செப்டம்ஸ். கிளியர்? புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்காடா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Anybody have any doubt? கிளியர்? சூப்பர். சோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியரா புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? ஓகேடா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபைன். அப்போ ஏட்ரியாக்கு ஒரு செப்டம் இருக்கு, வென்ட்ரிகிளுக்கு ஒரு செப்டம் இருக்கு, வென்ட்ரிகிளுக்கு ஒரு செப்டம் இருக்கு, வென்ட்ரிகிளுக்கு செப்டம் இருக்கு. ஓகே, பாத்துருவோமா? குயிக்கா பாத்துருவோமா? நான் சொன்னதே தான்டா, அவங்க சென்டென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. குயிக்கா பாத்துடலாம். வெரி குட். பாருங்க. Heart is a muscular pumping organ that pumps out the blood into blood vessels. Very clear. Human heart is situated between the lungs, slightly tilted towards the left and above the diaphragm in the thoracic cavity. என்ன சார் சொல்றாங்க? இங்க பாருங்கடா, நீங்க இப்ப லங்ஸ் எடுத்துக்கிறீங்க. எப்படி? இங்க thoracic cavity இருக்கும். சரியா? இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சென்டர்ல லங்ஸ்ல உள்ள ஹார்ட் இருக்கு. ஆனா டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஒரு டில்ட் இருக்கு. ஓகே, இந்த பகுதி மீடியாசினம் சொல்லுவோம். ஓகே, சென்டர்ல இருக்கு, லைட்டா லெஃப்ட் பக்கமா இருக்கு. அப்ப ஹார்ட் ரைட் தொட்டு போக கூடாது. எங்க தொட்டு? சென்டர்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் தொட்டு போகணும். அப்ப ஹார்ட் பீட் கேட்கும். அங்கதான் பொசிஷன். ஓகே, சோ டயப்ராம்ங்கிறது ஒண்ணுடா, இந்த இடத்துல சின்ன ஒரு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அது பேர் டயப்ராம். ஓகே, டயப்ராம் இது லங்ஸ். சரியா? The heart is made of specialized type of muscle called cardiac muscle. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஹார்ட்ல மட்டுமே ஸ்பெக்குலரா பார்க்கக்கூடிய மசில் பேர் தான் கார்டியாக் மசில். ஓகே, இந்த ஹார்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் வேணுமா? டே, பிரெயினுக்கு நீ ப்ரொடக்ட் பண்ற, கைக்கு பண்ற, காலுக்கு பண்ற, வாய்க்கு பண்ற, காதுக்கு பண்ற, அப்படிப்பட்ட ஹார்ட் கண்டிப்பா பண்ணும்ல. அப்ப இந்த ஹார்ட் துடிக்கும் போது ஹார்ட் கொஞ்சம் பெருசா அப்படி. அப்ப அந்த ஹார்ட் இடிக்கும், இடிச்சு ரப்சர் ஆயிரும். அப்ப அந்த ஹார்ட்டை சுத்தி ஒரு 2 லேயர் இருக்கு. அந்த லேயர் பேர் தான், அல்ல வால்ஸ் இருக்கு, ஆனா ஒரு ஒரு திக் லேயர், டபுள் மெம்பரேன் லேயர் இருக்கு. அது பேர் தான் பெரிகார்டியம் சொல்லுவோம். இப்படி இருக்கும். ஓகே, இதுக்குள்ளதான் ஹார்ட் இருக்கும். அப்ப இந்த லேயருக்குள்ள என்ன பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இது என்ன பண்ணும்? இந்த ஹார்ட் துடிக்கும் போது லைட்டா ஜம்ப் ஆகுமா? அப்போ அது இடிச்சுச்சுன்னா அதுக்கு ஹார்ட்டுக்கு டேமேஜ் ஆகும். அப்ப ஹார்ட் டேமேஜ் ஆகிற மாதிரி அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்? அப்படியே மெயின்டைன் பண்ணும். அப்படியே ஒரு ஜர்க் கொடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு போகும். இந்த மாதிரி அழகா கொண்டு போகும். ஓகே, so it contains lubricating pericardial fluid which reduces friction. friction அர்த்தம் இங்க பாருங்க, ஹார்ட் இந்த இடத்துல இருக்கு, இது அப்படியே உறைஞ்சு என்ன ஆகும்? ஃபிரிக்ஷன் ஆகி ஒரு மாதிரி டேராக ஆரம்பிக்கும். ஃபிரிக்ஷனை கம்மி பண்றது யாரு? இந்த fluids and protected from mechanical injuries. clear? got it? ஏன்னா இந்த fluid இல்லைன்னு வைங்க, இது இடிச்சிருச்சு கட் ஆயிரும். ஹார்ட் ரொம்ப சென்சிட்டிவ்ல. அப்ப அந்த இடத்துல அப்படியே ஜர்க்ல அப்படியே போகுது.
இந்த மாதிரி ஹார்ட் பம்ப் ஆகி கிளியர் got it அப்ப இந்த ஹியூமன் ஹார்ட் நம்ம பார்த்து 4 சேம்பர்ரா yes so it's 4 chambered ரெண்டு அப்பர் thin chamber called atrium or auricle ரெண்டு கீழ low thick chambers called ventricles மேல ரெண்டு தின்னா இருக்கும் கீழ ரெண்டு திக்கா இருக்கும் ஏன் தின்னா இருக்கிறதுல இருந்து blood திக்கா இருக்கிறது போகுது நல்லா யோசிங்க ஏட்ரியம்க்கு blood வருது லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ரைட் ஏட்ரியம்க்கு blood வருது ஆனா வர்ற blood வென்ட்ரிகல்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வென்ட்ரிகல்ஸ்க்கு blood எங்க இருந்து வருது ஏட்ரியம் வருது பிரச்சனை இல்ல ஆனா வென்ட்ரிகல்ஸ் blood போகணும்ல எங்க லெஃப்ட் வென்ட்ரிகல் இருந்து பாடி ஃபுல்லா போகணும் ரைட் வென்ட்ரிகல் லங்ஸ்க்கு போகணும் அப்போ அது திக்கா இருந்தாதான் அது ஸ்குவீஸ் பண்ணா blood மேல போகும் ஓகே ரைட் ஏட்ரியம்க்கு அப்படி இல்ல ரைட் ஏட்ரியம் இங்க இருக்கு கீழ லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு அப்ப அப்படியே அழகா இறங்கிரும் கிராவிட்டிலே இறங்கிரும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த ரைட் வென்ட்ரிகல் லெஃப்ட் வென்ட்ரிகல் என்ன பண்ணும் புஷ் பண்ணி மேல வந்துட்டு போகும் அப்ப திக்கா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் you got it fine the chambers are separated by portions called septum also known as differentiation septum the septum between auricles and ventricles prevents the mixing of oxygenated and deoxygenated blood as we have discussed the two auricles are separated இங்க பாருங்க இங்க left atrium இருக்கு இங்க right atrium இருக்கு இங்க left ventricle இருக்கு இங்க right ventricle இருக்கு இப்படி இருக்குனா இந்த ரெண்டு auricles எப்படி செப்பரேட் ஆயிருக்கு இந்த பகுதி பேர் தான் interatrial septum புரிஞ்சுதா பாருங்க ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கிளியர் அப்ப the left atrium is smaller than right atrium the right atrium receives deoxygenated blood from different parts of the body through மூணு ஒன்னு superior vena cava இன்னொன்னு inferior vena cava and இன்னொன்னு coronary sinus இங்க ரோட் இருக்கும் டேய் நீங்க நினைக்கலாம் inferior vena cava சார் ரைட் வென்ட்ரிக்கல் அட்டாச் இருக்கு டேய் அப்படி இல்லடா நல்லா டயகிராம் பாருங்க இந்த 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 பைப் தெரியுதா இது வந்து பின்னாடி போய் அட்டாச் ஆகும் இப்ப பாக்கும்போது இப்படி இருக்கு சரியா ஆனா இங்க பின்னாடி போய் இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும் தட் இஸ் a thing அதான் அப்படி இருக்கு ஆனா நிறைய பேர் டவுட் வரும் ஓகே நிறைய பசங்க கேட்பாங்க சார் இந்த கீழ தான் சார் ஒட்டி இருக்கு நேரா ரைட் வென்ட்ரிகல் தான் சார் போகும் ரைட் வென்ட்ரிகல் போகாது பின்னாடி வழியா போய் ரைட் ஏட்ரியம்க்கு புஷ் பண்ணும் இதற்காக சரியா ஃபைன் இவ்வளவுதான் விஷயம் ஈஸியா இருக்கா நம்ம பார்த்தாச்சு pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs இதான் முக்கியமான விஷயம் லங்ஸ்க்கு போனா deoxygenated blood என்ன ஆகுங்க பியூரிஃபை ஆகும் பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் blood ஆயிடுச்சு அது எங்க வரணும் திருப்பி ஹார்ட்டுக்கு வரணும் ஹார்ட்டுக்கு வந்தாதான் அடுத்த பாடி பார்ட்ஸ்க்கு போக முடியும் அப்ப ஹார்ட்ல லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரணும்னா it has to come only through pulmonary veins okay so pulmonary veins carry oxygenated blood from the lungs to the left atrium அவ்வளவுதான் the right and left auricles pump blood to the right and left ventricles respectively ஒரே டைம்ல இங்க deoxygenate ரைட் இங்க oxygenate அப்படியே பம்ப் ஆகும் கீழ அப்படியே பம்ப் ஆகும் அப்ப deoxygenate நேரா லங்ஸ்க்கு போகும் oxygen நேரா பாடிக்கு போகும் அவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சுதா two ventricles are separated from each other by an intraventricular septum ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டு வென்ட்ரிகல் இதுக்கு வந்து நான் interatrial சொன்னேன் அப்ப இதுக்கு வந்து என்ன வரும் intraventricular அவ்வளவுதான் clear so left and right ventricles are thick ones எதனால திக்கா இருக்குன்னு சொல்ல உங்ககிட்ட ventricles என்ன பண்ணும் ஏட்ரியம்க்கு blood ஈஸியா வந்துருது வந்த blood நேரா ventricles கிராவிட்டிலே போயிருது ஆனா ventricles அந்த blood வந்து against gravity push பண்ணி உடம்பு ஃபுல்லா அனுப்பணும்னா திக்கா இருக்கணும் because they have to pump blood with force away from the heart clear from the right ventricles arises the pulmonary trunk which bifurcates to form right and left pulmonary arteries நல்லா பாருங்க right ventricle என்ன blood இருக்கு deoxygenated blood இருக்கு அப்ப blood நேரா எங்க போணும் லங்ஸ்க்கு போணும் deoxygenation தேவையில்லை லங்ஸ்க்கு தான் போணும் அப்பதான் பியூரிஃபை ஆகும் அப்ப எப்படி போகுது நமக்கு தேவையான பல்மனரி ஆர்டரிஸ் மூலமா போகுது அவ்வளவுதான்டா ஓகே அப்ப லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து எப்படி இருக்கும் லாங்கரா இருக்கும் நேரோவர் தான் ரைட் வென்ட்ரிகல் ஏன் யோசிச்சு பாருங்க ரைட் வென்ட்ரிகல் வந்து லங்ஸ்க்கு மட்டும் தான் அனுப்புது அது பவர் வேணும் லங்ஸ் தான் அனுப்புது ஆனா லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு பவர் ஜாஸ்தியா வேணும் ஏன்னா அது பாடி ஃபுல்லா அனுப்புது கிளியர் அப்ப அது இன்னும் திக்கா இருக்கும் இன்னும் வைடா இருக்கும் இன்னும் நேரோவா இருக்கும் சரியா the walls are about 3 times thicker than right ventricle clear the left ventricle gives rise to aorta அது எப்படி போகுது aorta வழியா போகுது பாடிக்கு எப்படி போகுது aorta வழியா போகும் the oxygenated blood is supplied by aorta to various organs of the body the coronary arteries supply blood to the heart இவ்வளவுதான்டா விஷயம் ஈஸியா இருக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு ஈஸியா இருக்கா குயிக்கா முடிச்சிரோமா இத any doubts guys
ஓகே, இந்த முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுவோமா? இப்போ உங்களுக்கு ஈஸியா ஒரே ஃப்ளோ சார்ட்ல முடிச்சிருவோமா? நான் இப்போ இங்கே எழுதிறேன், சரி? அப்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ரைட் கிடைச்சிருக்கா பாருங்க உங்க எல்லாத்துக்கும். சோ ரைட் ஏட்ரியமோட கதை எழுதியிருக்கேன், லெஃப்ட் ஏட்ரியமோட கதை எழுதியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இங்க பார்த்தோம்ல அதே தான், சேம் தான்டா. இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தோம்ல இதே தான், இதே கதை தான், சேம் கதை. கிளியர்? இத மட்டும் பார்த்தா போதும், அப்ப நீங்க மறக்கவே மாட்டீங்க. சார்ட் பண்ணி அமைச்சுக்கோங்க. இங்க வந்து இங்க எங்கிருந்து வரும்? பல்மனரி வெயின்ஸ் இருந்து வரும். என்ன வரும்? இது எழுதிட்டா கிளியர் பிக்சர். இங்க என்ன வரும்? வீணக்காவா. இங்க என்ன வரும்? இந்த பிக்சர் பண்ணி ஞாபகம் அவர் மறக்கவே மாட்டீங்க. கிளியரா பாருங்கடா. அப்ப நான் தெளிவா சொல்றேன், ஒன் லாஸ்ட் முடிச்சுனா பாருங்க. டிஆக்சிபேட் நேரா வீனக்காவா, சுப்பீரியர் இன்ஃபீரியர் வீனக்காவா மூலமா ரைட் ஏட்ரியம்க்கு போகுது, அங்கிருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது, அங்கிருந்து பல்மனரி ஆர்டரிஸ பிடிச்சு லங்ஸுக்கு போயிடுது. அப்ப லங்ஸுக்கு போனா பிளட் என்ன ஆயிரும்? ஆக்சிஜனா மாறும். அப்புறம் அந்த ஆக்சிஜன் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், இப்படி கனெக்ட். அவ்வளவுதான். இப்போ இந்த ஆக்சிஜன் பிளட் நாங்க நேரா பல்மனரி வெயின்ஸ பிடிச்சு லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அயோட்டா, பாடி பார்ட்ஸ். அவ்வளவுதான்டா விஷயம். இதுக்கு மேல டவுட்டே இருக்காது உங்களுக்கு, இத மட்டும் பார்த்தா போதும். கிளியரா? எது டவுட் இருக்காடா? இது புரிஞ்சது எல்லாத்துக்குமே? ஈஸியா இருக்கா? Any doubts for anybody? Okay, super. இப்ப பாருங்க, why is the circulation in man referred to as double circulation? எதனால ஒரு மனிதனின் சர்க்குலேஷனை டபுள் சர்க்குலேஷன் என்று அழைக்கிறோம்? why is it called double? ஏன்? ரெண்டு பிளட் இருக்கனாலயா? பாத்துருவோமா? யா. இப்ப நல்லா கவனிங்களா. இப்ப உங்க ஹார்ட்டுக்கு பிளட் வருதுல, ஹார்ட்டுக்கு பிளட் ரெண்டு டைம் வரனால அது டபுள் சர்க்குலேஷன் என்று சொல்றோம். புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. ஹார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்டுக்கு என்ன வருது? டிஆக்சிஜன் பிளட் வருது. ஹார்ட்டுக்குள்ள வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு. வந்துட்டு நேரா ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், அப்படியே ஆர்டரிய பிடிச்சு நேரா ஏறுது, லங்ஸுக்கு ஏறுது. அப்ப ஹார்ட் போயிருச்சு, ஒன்ஸ் வந்து போயிருச்சு. இப்ப லங்ஸுக்கு போன டிஆக்சிஜன் பிளட் என்னவா மாறும்? ஆக்சிஜனேட்டடா மாறி திருப்பி என்ன பண்ணும்? பல்மனரி வெயின்ஸ பிடிச்சு லெஃப்ட் ஏட்ரியம்க்கு திருப்பி வருது. செகண்ட் டைம் ஹார்ட்டுக்குள்ள வந்துருச்சு. வந்தது என்ன ஆகும்? நேரா திருப்பி லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போய் அயோட்டாவை பிடிச்சு பாடி பார்ட்ஸ்க்கு போகும். அப்போ the two times blood are coming inside, one it is coming and going out to lungs and it's coming back to the heart again. So ரெண்டு டைம் வந்து போறனால அது டபுள் சர்க்குலேஷன் சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? பாருங்க, when the blood circulates twice through the heart in one complete cycle, it is called double circulation. அவ்வளவுதான், சிம்பிள். அது twice எப்படின்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சரியா? In double circulation, the oxygen blood do not mix with deoxygenated blood. இதுதான் பிரைமரி விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க. டிஆக்சிஜன் வரும்போது ஆக்சிஜன் வரும்போது மிக்சிங் நடக்காது. ஏன்னா வேற வேற சேம்பர்ஸ், நிறைய செப்பரேஷன்ஸ் இருக்கு, ரெண்டு டைம் வந்துட்டு போகுது. அப்ப கன்ஃபியூஷன் இல்ல, சரியா? However, in some animals, oxygen and deoxygenated blood are mixed and pass through the heart only once. மொத்தமா ஒரேடி வந்துரும்.
அப்போ மிக்ஸ் ஆயிடு வர வழி இல்ல, அப்போ ரேடியா வந்து போறனால அதை சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். எக்ஸாம்பிள் fishes, amphibians and certain reptiles. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாப்போம். Why is the sinoatrial node called the pacemaker of heart? எதனால இந்த SAN நோட pacemaker of heart ன்னு சொல்றோம்? பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். பாருங்க, sinoatrial node act as a pacemaker of heart. அப்படின்னா என்ன சார்? இப்போ சொல்ற கேளுங்க. இந்த ஹார்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பம்ப். அப்ப இந்த ஹார்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு SAங்கிற நோடு தேவைப்படும். அப்ப இந்த SAN தான் என்ன பண்ணுது? அந்த கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது, அந்த இம்பல்ஸ கொடுக்குது. ஹார்ட் நீ துடிக்கணும்னா யார் வரணும்? SAN வரணும். SAN வந்து இப்படி கொடுத்த உடனே துடிக்க ஆரம்பிக்கும். அது துடிக்க ஆரம்பிச்சு SAN அப்படியே பாஸ் ஆகும். ஏவியனுக்கு பாஸ் ஆகி bundle of Purkinje fibers பாஸ் ஆகும். எதுக்கு சார் இந்த இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும்? இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆனாதான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்ப இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும்ல. இப்ப ஸ்டார்ட் ஆகுது இம்பல்ஸ், சார் பாஸ் ஆகுது. அது பாஸ் ஆக ஆக ஹார்ட் ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆகும். ஹார்ட்ங்கிறது ஏட்ரியம் மட்டும் இல்ல, இந்த SAங்கிற நோடு ஏட்ரியம்ல இருக்கு. அப்ப ஏட்ரியம் மட்டும் தான் கான்ட்ராக்ட் ஆகணுமா? தப்பு. வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகணும். அப்ப இந்த ஏட்ரியம்ல யார் கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கிறா? SAங்கிற நோடு ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற கான்ட்ராக்ஷன் நேரா வென்ட்ரிகல்ஸ்க்கு வரணும். வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்தாதான் கான்ட்ராக்ஷன் நடந்து பிளட் ஒரு இடத்துக்கு போகும். அப்ப இந்த வென்ட்ரிகல்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன் நடக்கணும்னா இந்த SANல ஆரம்பிக்கிற அந்த இம்பல்ஸ் has to get into AVN, has to get into bundle of has to get into Purkinje fibers. அப்ப இதெல்லாம் சுத்தி இந்த இம்பல்ஸ் போகும்போது சுத்தி கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்ப ஏட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆயிரும், வென்ட்ரிகலும் கான்ட்ராக்ட் ஆயிரும். இவ்வளவுதான் கதை. புரிஞ்சுதா? பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? I quickly see the sentences பாருங்க. SAN node act as a pacemaker of heart because it's capable of initiating impulse which can stimulate the heart muscles to contract. அப்ப அந்த SAN node வந்து இம்பல்ஸ் கொடுத்தாதான் ஹார்ட் என்ன ஆகும்? ஹார்ட் செல்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். Now it's very clear, right? The impulse from the sinoatrial node spread as a wave of contraction over the right and left atrial wall, pushing the blood through the atrioventricular walls into ventricles. அப்ப அந்த ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆனா அந்த blood, அந்த ஏட்ரியால இருக்கிற blood வென்ட்ரிகல்ஸ்க்கு புஷ் ஆகும். அப்ப அது கான்ட்ராக்ட் ஆகணும். அதுக்கு யார் வேணும்? SAN நோடு வேணும். The wave of contraction அப்படியே ஆரம்பிக்குது. From SAN node reaches the AVN. அப்போ SAங்கிற நோடு இப்ப பாருங்க, தெரியும், சும்மா வரையறது, ரேண்டமா வரைய பாருங்க. ஓகே, இது வந்து ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்ப இங்கதான் என்ன இருக்கு? SAN நோடு இருக்கு. அப்ப இங்க ஆரம்பிக்கிறது நேரம் எங்க வரணும்? அடுத்து ஏவியனுக்கு வரணும். அப்படியே இங்க bundle of வரும். அப்படியே Purkinje fibers. இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் ஆகி போகும். இம்பல்ஸ் அப்படியே வெறித்தனமா டிராவல் ஆகும். கிளியர்? இங்க ஆரம்பிக்கிறது அப்படியே டிராவல் ஆனதா ஹார்ட் ஃபுல்லா அப்படியே அழகா பம்ப் ஆகி நிக்கும். புரிஞ்சுதா? So AVN is stimulated to emit an impulse of contraction spreading to the ventricular muscle via the atrioventricular bundle and Purkinje fibers. Clear? இது யாருக்குடா புரியலடா? இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? இது ஈஸியான டாபிக், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். கிளியர்? அதுக்கு பாப்போமா? Anybody have any confusion so far? Is it all good from your end? அடுத்து பாத்துருவோமாடா? ரெடியா இருக்கீங்களா? No doubts guys? All good? Okay, super. இப்ப நல்லா கவனிங்க. அடுத்த கேள்வி. Differentiate between systemic circulation and pulmonary circulation. Questionலே ஆன்சர் இருக்கு. Systemic circulation என்ன? Pulmonary என்ன? ஈஸி டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. பல்மனரினாலே லங்ஸ் அசோசியேட்டட். அப்ப லங்ஸ் பேஸ் பண்ணி வர சர்க்குலேஷன் எல்லாமே பல்மனரி, லங்ஸ் இன்வால்வ் ஆகாத எல்லாமே சிஸ்டமிக். சோ நீங்க இது ஈஸியா மனதில் ஏத்திக்கலாம். சிஸ்டமிக்ங்கிறது somewhere or something where lungs are not involved. Pulmonary is something where lungs and its related components are involved. Clear? பாப்போமா? Systemic circulation. நல்லா பாருங்க. Circulation of oxygenated blood.
atrium, right ventricle, left atrium, left ventricle. நல்லா பாருங்க. The circle, I use this white color. Okay, so the circulation of oxygen from the left atrium. இப்ப left ventricle இருந்து ஹார்ட்க்கு எப்படி போகுது? அயோட்டா வழியா போகுது. ஓகே, அதுக்கப்புறம் நேரா போய் அது டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகி திருப்பி ரைட் ஏட்ரியம்க்கு வருது. ஏன்னா நமக்கு அயோட்டால இருந்து பாடி பார்ட்ஸ்க்கு போயிருதுடா. பாடி பார்ட்ஸ்க்கு போன அந்த பிளட் என்ன ஆகும்? யூட்டிலைஸ் ஆயிரும். அப்ப ஆக்சிஜனேட்டட் பிளட் யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா அந்த பிளட் என்னவா மாறும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். அப்ப திருப்பி எங்க வந்து ஆகணும்? லங்ஸுக்கு வந்தே ஆகணும். லங்ஸுக்கு வரணும். எப்படி வரணும்? ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போனாதான் லங்ஸுக்கு போக முடியும். லங்ஸுக்கு போனாதான் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாற முடியும். கிளியர்? சோ அப்ப பாருங்க, லெஃப்ட் இங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டா புடிச்சு போற பிளட், அவ்வளவுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். கிளியர்? அயோட்டா கேரி பிளட் டு தி ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. நல்லா பாருங்க. இப்ப பல்மனரி பாருங்க. அப்ப பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பல்மனரி சர்க்குலேஷன். Pulmonary artery arises from the right ventricle and reaches the lungs with deoxygenated blood. First point. அப்ப இது வந்து pulmonary circulation. அடுத்து pulmonary veins இருக்கா? Pulmonary veins collect the oxygenated blood from the lungs and supplies it to the left atrium of heart. அவ்வளவுதான்டா. எங்க pulmonary artery, pulmonary vein involved ஆயிருக்கோ அவனுங்க எல்லாமே pulmonary circulation. Clear? Easy peasy. Any doubts for anybody? அடுத்து பாத்துருவோமா? What does transpiration give the significance of transpiration? Transpiration என்றால் என்ன? அதனுடைய significance என்னன்னு கேக்குறாங்க. Okay, super. பாருங்க. So transpiration is very simple. அதாவது evaporation of water from aerial plant parts, mainly stomata and leaves. எப்படி சொல்லலாம்? லீவ்ஸ் இருக்கு, லீவ்ஸ்ல ஸ்டொமேட்டோ ஒரு ஹோல், ஒரு போர் இருக்கு. அந்த போர் மூலமா வாட்டர் எவாபரேட் ஆயிடுச்சுன்னா அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்பிரேஷன் சிம்பிள் டர்ம் இஸ் வெரி ஈஸி, எவாபரேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப ஸ்டொமேட்டோ வந்து டே டைம்ல ஜென்ரலா ஓபன்டா இருக்கும், நைட் டைம்ல க்ளோஸ்டா இருக்கும். டே டைம் ஏன் ஓபன்டா இருக்குன்னா, இந்த ஸ்டொமேட்டோக்கு சுத்தி ஒரு கார்ட் செல் இருக்கு. நீங்க டயக்ராம் படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த கார்ட் செல்குள்ள தண்ணி ஏறிடும். கார்ட் செல்குள்ள தண்ணி ஏறிச்சு உப்பிரும் செல். அந்த உப்பருக்கு என்ன சொல்லுவாங்க? டர்ஜன் சொல்லுவாங்க. ஓகே, உப்பிரும். அப்ப நல்லா டைட்டா ஃபர்மா இருக்கும், உப்பிரும். அப்ப அந்த தண்ணி வெளியே போகணும்னா ஸ்டொமேட்டோ ஓபன் ஆயிடும். நைட் என்ன ஆகும்? ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆயிடும். அப்ப தண்ணி பெருசா வெளியே போகாது. இந்த இந்த ஸ்டொமேட்டோக்குள்ள இந்த கார்ட் செல் வந்து பிளாசிட், அதாவது ரொம்ப எப்படி சொல்ற, அமுங்கிரும். அவ்வளவு விஷயம். கிளியர்? இப்ப பாருங்க, வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ் வயா ஓபன் ஸ்டொமேட்டா. வாட்டர் எங்க இருந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாட்டர் லீஃப் இருக்குல்ல, லீஃப்லோட காம்போசிஷன்ல வரக்கூடிய ஒரு செல் பேர் தான் மீசோஃபில் செல். அப்ப அந்த செல்ல இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? அப்படியே மேல பார்க்கும், மேல போகும், மேல போகும், ஸ்டொமேட்டோவை பார்க்கும். ஸ்டொமேட்டோ ஓப்பனா இருக்கு, ஸ்டொமேட்டோ தப்பிச்சு எவாபரேட் ஆயிடும். அப்ப இந்த பிளான்ட்க்கு இப்ப என்ன ஆச்சு? தண்ணி போய் விட்டது. அப்ப தண்ணி கம்மியாயிருச்சுன்னா செல்லுக்கு தாக எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஏன்னா தண்ணி போயிருச்சு. அப்ப தண்ணி தேடும். எங்கடா பார்த்தா மீசோஃபில் செல்ஸ் தண்ணி இல்ல, ஏன்னா அந்த தண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்கு. அப்ப என்னடா பண்ணலான்னு பாக்கும்போது, அப்ப வேற வழியே இல்ல, ஜைலம்ங்கிற அந்த வெசல் தான் தண்ணியை கொடுக்கணும். ஆனா ஜைலம் எங்க தண்ணி எடுக்கும்? ரூட்ல இருந்து எடுக்கும். அப்ப ரூட் என்ன பண்ணும்? போய் தண்ணியை தேடும். ரூட் வளர ஆரம்பிக்கும், சாயிலுக்குள்ள தேடும், உள்ள எல்லாம் போய் தண்ணியை இழுத்து புடிச்சு கொண்டு வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும். அப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமா என்ன நடக்குது? ஜைலம் வெசல்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா ஆக்டிவேட் ஆகி நல்லா க்ரோ ஆகி தண்ணியை புடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருது. அவ்வளவு விஷயம். கிளியர்? பாருங்க, வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் தி மீசோஃபில் செல்ஸ் வயா ஓபன் ஸ்டொமேட்டா. தெரியும். அப்ப லோவரிங் கான்சன்ட்ரேஷன், தண்ணி கம்மியாயிருச்சு. அப்ப தண்ணி தாக எடுக்குது எனக்கு. osmosis draws water from xylem. அப்ப வேற வழியே இல்ல, xylemல இருந்து தண்ணிய எடுத்தே ஆகணும். அப்ப xylem என்ன பண்ணும்? Water loss from leaves creates pressure. ஆமா, pressure ஆயிடுச்சு. Because what happened? The water which was present in the mesophyll cell has gone. So தண்ணி வேணும், pressure differences உருவாகும். அப்போ இந்த xylem என்ன பண்ணும்? மீசோஃபைல் கிட்ட சொல்லும் தண்ணி இல்ல. அப்ப மீசோஃபைல் சொல்லும் எனக்கு தண்ணி வேணும். அப்ப xylem என்ன பண்ணும்? It goes to the roots. So the pull extends to roots, absorbing more soil water for continuous root to leaf. Okay, இருக்கிற தண்ணி அனுப்பிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அப்புறம் அந்த தண்ணிக்காக நல்லா வளர்ந்து போய் தண்ணியை பிடிச்சிட்டு வராங்க. இவ்வளவுதான் விஷயம். சிக்னிபிகன்ஸ் பார்த்தலாமா? ஈஸியா சிக்னிபிகன்ஸ் பார்த்துருவோமா?
Significance of transpiration. It creates transpirational pull for transport of water. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. டிரான்ஸ்பிரேஷன் ஆகனால தண்ணி போகுது. தண்ணி போறனால தண்ணிக்காக ரூட் திருப்பி வளர்ந்து சாயில்குள்ள போய் புடிச்சு புல் பண்ணி கொண்டு வருது. So it is creating it. So that is technically right. Supplies water from photosynthesis. That is again true. Transports minerals from soil to all parts of the plant. Phloem activate ஆகும். அது தவிர எல்லா பிளான்ட்டுக்கும் போகணும். Cools the surface of the leaves by evaporation. யோசிச்சு பாருங்க. நமக்கு பாடி ஹீட்டா என்ன ஆகுது? போர்ஸ் ஓபன் ஆகி தண்ணி ரிலீஸ் ஆகுது, பாடி கூல் ஆயிடுது. அதே மாதிரி தான் பிளான்ட் இருக்கும். வாட்டர் எவாபரேட் ஆகும், பிளான்ட் என்ன ஆகுது? கூல் ஆயிடுது. Keeps the cells turgid, hence maintain their shapes. அப்ப செல் turgid என்ன சொன்னா? செல் தண்ணிக்குள்ள ஏறி செல் ஃபுல்லா புஃப்னு நல்லா ஃபர்மா இருக்கும். அது ஃபர்மா ஆகனால அந்த லீஃப் அந்த ஷேப் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குங்கறாங்க. அவ்வளவு விஷயம். கிளியர்? சூப்பர். அடுத்து பாத்துறோமா? ஈஸி क्वेश्चन. Differentiate between systole and diastole. கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஸ்டோல், டயஸ்டோல் அப்படி பாத்துறோமா? Systolic pressure, diastolic pressure படிச்சிருப்பீங்க. நான் சொல்றேன். சிஸ்டால்ங்கிறது கான்ட்ராக்ஷன், டயஸ்டால்ங்கிறது ரிலாக்ஸேஷன். அப்போ ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா சிஸ்டால் நடந்திருக்குன்னு அர்த்தம். உன் ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா டயஸ்டால் நடந்திருக்குன்னு அர்த்தம். These are technical terms. Clear? அப்போ one complete contraction of atrium and ventricle is called systole, and one complete relaxation of atrium and ventricles is called diastole. அவ்வளவுதான். ஈஸி தான், இது ஈஸி தான். சரியா? The heart normally beats 72 to 75 times a minute. அப்படி என்ன 72 ல இருந்து 75 டைம் அது என்ன ஆகுது? சிஸ்டோல் அண்டர்கோ பண்ணுது. பேலன்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ்ங்கிறது டயஸ்டோல். ஓகே? எஸ், இது ஒரு ஈஸி क्वेश्चन ரா. another important question. Functions of blood பல டைம் கேட்டிருக்காங்க. எழுதிடுவோமா? Enumerate the functions of blood. இப்போ நல்லா பாருங்கடா. பிளட் என்ன பண்ணும்? பிளட்ங்கிறது ஒரு லிக்விட் தானே. அது என்ன பெருசா என்ன பண்ண போகுது? எல்லாமே பிளட் பண்ணும். பாப்போமா? நல்லா பாருங்க, ஈஸிடா இது. பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி கேசஸ். என்னது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடுங்கிற முக்கியமான கேஸ் யார் கொண்டு போறா? பிளட் தான். ஹீமோகுளோபின்ல 4 ஆக்சிஜன் ஆட்டமா கொண்டு போகுது. நமக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் ஆக்சிஜன் கொண்டு போகுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. அப்போ என் பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் யாருக்குள்ள கொடுக்குறா? பிளட் தான் கொடுக்குது. So blood is acting as a transport, a vehicle mode to bring out all those gases. Transport of digested food materials to the different body cells. கரெக்டா இல்லையா? மெட்டீரியல் டைஜஸ்ட் பிளட்ல வந்துருச்சு. அப்ப பிளட் மட்டும் தான் ஒரே fluid distributing traveling from the brain to the toe. அப்ப எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா நான் யாரை பிடிச்ச போதும்? பிளட் பிடிச்ச போதும். அப்ப டைஜஸ்ட் ஆன ஃபுட் வந்து நேரா முட்டிக்கிட்டே போகணும். பிளட் இங்க இருக்கு. அப்ப அப்படியே பிளட் பிடிச்சு நேரம் முட்டிக்கு போயிடும். அவ்வளவு. சரியா? The transport of hormones, yes, is getting transported. Transport of nitrogen is excreted products like ammonia, uric acid. இப்போ அதே செல் என்ன பண்ணு தெரியுமா? பிளட்ல இருந்து ஆக்சிஜன் வருது, நியூட்ரியன்ஸ் வருது, யூட்டிலைஸ் பண்ணுவோம். சரி, எப்படி போற? அப்படியே வேஸ்ட் போட்டுருப்பா சொல்லிட்டு வேஸ்ட் போட்டுருவோம். அந்த வேஸ்ட் அப்படியே எடுத்துட்டு போயிடும். இதா போற போக்குல ஒரு ஷூ சொல்லிட்டு போங்கிற மாதிரி இது என்ன பண்ணும்? நேரம் அந்த பிளட்டை வந்து பிளட்டுக்குள்ள தேவையில்லாதக்குள்ள கொடுத்துருமா. பிளட் நேரம் எடுத்து திருப்பி லங்ஸுக்கு போய் வேலையை பார்த்தோம். பிளட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. It will do whatever is given. It is involved in protection of body and defense against diseases. Correct? ஏன்னா இந்த பிளட்ல தான் WBC செல் இருக்கு. அப்ப WBC, மேக்ரோபேஜ் நிறைய செல்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு தெரிஞ்ச WBC. அப்ப WBC என்ன பண்ணும்? நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். அப்ப இந்த பிளட் என்ன பண்ணுது? டிஃபென்ஸ் ஆக்ட் ஆகுது. It is giving defense mechanisms. Correct? It acts as a buffer and also helps in regulation of pace and body temperature. இந்த பிளட் லிக்விட் தானடா. அப்ப இந்த லிக்விட் நம்ம பாடியில போகும்போது இந்த லிக்விட்ல இருந்து இந்த சில நியூட்ரியன்ஸ் இருக்கலாம், சில சொல்யூட்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப சொல்யூட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா லிக்விடோட கான்சென்ட்ரேஷன், தண்ணி கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். இல்ல எனக்கு தண்ணி வேண்டாம், லிக்விட் தான் வேணும், சொல்யூட் தான் வேணும், சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணி லிக்விட் கம்மி பண்ணலாம். சோ இதெல்லாம் மெயின்டைன் பண்றது யாரு? பிளட். இஸ் ஏபிள் டு மெயின்டைன் த பஃபர். ஓகே, இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. கரெக்ட்? இப்போ உன் பாடியில உங்க தண்ணி தாங்குறது எப்படி இருக்கு நினைச்சிருக்க? How do you feel that you are getting thirsty? You know what is the reason? பிளட்ல தண்ணி கம்மியாச்சுன்னா அந்த பிளட் நேரா மூளைக்கு போகும். சொல்லும், தம்பி உன் பிளட்ல தண்ணி கம்மியா இருக்கு, தண்ணி குடின்னு சொல்லி அந்த thirst கொடுக்கும். அப்ப இந்த பிளட் என்ன பண்ணுது? உன் பாடியில வாட்டர் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுது. It's able to maintain the water balance as clear. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? மூணே क्वेश्चन குயிக்கா முடிச்சிடலாம்டா. ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். What are the functions of lip? ஃபட்டாஃபட் முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்.
Yes, so Prakash is all ready. Very good. Nimisha ku phone charge nu kalambitaanga. Nimisha charge mode innum varala. Sweetie is having pre-half yearly. Okay. ஆரம்பிப்போமா? ரெடி இருக்கீங்களா? ஈஸி क्वेश्चनடா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். ஓகே. லிம்ப்னா என்ன? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கடா. லிம்ப்னா உங்களுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்ற கேளுங்க. இந்த blood இருக்குல, இந்த blood வந்து it has to travel through all the vessels. Blood vessels. Arteriesல போணும், veins-ல போணும், capillaries-ல போணும், arterioles-ல போணும், venoles-ல போணும், நிறைய இடத்துக்கு போணும். அப்போ இது ஒரு இடத்துக்கு போறனால என்ன ஆகும் தெரியுமா? இது ஒன்னொன்னு ஒரு சைஸ்ல இருக்கு. ஆர்டரிஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, வெயின்ஸ் குட்டியா இருக்கு, கேபிலரிஸ் இன்னும் குட்டியா இருக்கு. அப்ப இந்த பிளட் வந்து ஒரே ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துருக்கு. திடீர்னு அளவு கம்மியாக இந்த பிளட்டால ஃபுல்லா போக முடியல. அப்ப சில பொருள் வந்து அந்த இடத்துல இருந்து லீக் ஆகுது. அந்த லீக் ஆகுற பொருள் தான் லிம்ப். அப்படிதான் லிம்ப் உருவாகுது. ஐடியா கிடைச்சதா? 12th படிக்க வேண்டிய நான் உங்களுக்கு சிம்பிளா கதை மாதிரி சொல்றேன். அவ்வளவு விஷயம். இந்த பிளட் வந்து ஒரு பகுதி போக கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் 5 சென்டிமீட்டர்னா ஈஸியா ஸ்வைங்னு போயிடும். 1 5 1 2 1 1 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர்னா இந்த பிளட் பாஸ் ஆக கஷ்டப்படுது. அப்போ சிலது வெளியே லீக் ஆயிடுது. அதான் லிம்ப். அப்போ அந்த லிம்ப் வெளியே லீக் ஆகுதுல, அப்ப அந்த லீக் ஆகுதுல என்ன இருக்கும்? அதே பிளட் தான் லீக் ஆகுது. ஆனா சில பொருள் பிளட்ல இருக்கு, சில பொருள் வெளியே லீக் ஆகுது. அதுதான் லிம்ப். அப்படின்னா WBCs, சின்ன சின்ன புரோட்டீன்ஸ், அந்த மாதிரி பொருள் எல்லாமே வெளியே வந்துருது. ஸ்ட்ராங்கா டைட்டா இருக்கிற ஆர்பிசி, புரோட்டீன்ஸ், அந்த மாதிரி மாலிகூல்ஸ் எல்லாம் பிளட்ல இருக்கு. மத்த மட்டும் வெளியே வந்துடுது லிம்ப். அப்ப லிம்ப் கலர் இருக்காது. ஏன்னா ஆர்பிசி இல்ல, ஆர்பிசி பிளட்ல இருக்கு. லீக்கான ஃப்ளூயிட்ல ஆர்பிசி இல்ல, சின்ன சின்ன லிக்விட்ஸா இருக்கு. ஓகே. Supplies nutrients and oxygen to those where blood cannot reach. ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி பாருங்க. It drains away excess tissue fluid and metabolizes and returns proteins to blood from tissue basis. ஒண்ணும் இல்ல, இந்த டிஷ்யூல தான் இந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இருக்கு. சரியா? அப்போ அந்த ஸ்பேஸ் வழியா வர பிளட் லீக் ஆகி தான் லிம்ப் உருவாகுது. அதே லிம்ப்க்கு இன்னொரு பேர் தான் டிஷ்யூ ஃப்ளூயிட். அப்ப அந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் லிம்ப் ஒண்ணுதான்டா. அப்ப அந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் லிம்ப் என்ன பண்ணுது? அது ரெண்டும் சேர்ந்து, சரி இப்ப நம்ம வந்து லீக் ஆயிட்டோம், வேற வழி இல்ல, எப்படியும் நம்ம திருப்பி ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் பிளட் கிட்ட ஒண்ணு சேர்ந்துரும். அப்ப திருப்பி அந்த பிளட்டுக்கு தேவையானதோ, அந்த டிஷ்யூக்கு தேவையான கண்டென்ட்ஸ் யாரு கொண்டு போய் கொடுக்குறா? லிம்ப் கொண்டு போய் கொடுக்குறா. அதனாலதான் பிளட் ஒன்ஸ் தவற விட்ட நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜன்ஸையும் லிம்ப் பொறுப்பா எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல கொடுக்குது. புரிஞ்சுதா? The lymph also carries absorbed fats from small intestine to the blood. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லிம்ப், லாக்டியல்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், சரி எப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோம், லீக் ஆயிட்டோம், வேற வழி இல்ல, இப்ப கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போய் ஃபேட் எல்லாம் எடுக்கும். ரொம்ப நல்லவனாயிருவான். ஃபேட் எல்லாம் எடுத்து அதை போய் கொடுத்துருவான். The lymphatic capillaries of intestine will absorb digested fats. Okay, so lymphocytes the lymph defend the body from the infections. எதனால? எப்படி அது இன்ஃபெக்ஷன் ஹெல்ப் பண்ணுது? அதுவே லீக் ஆயிருக்கு. ஆனா கூடவே என்ன லீக் ஆயிடுச்சு? WBC லீக் ஆயிடுச்சுல. அப்ப இந்த லிம்ப்ல தான் WBC இருக்கு. எங்க யார் கையில ஆயுதம் இருக்கோ அவன் தான் வீரன் சொல்ற மாதிரி இந்த WBC யார் கையில இருக்கு? இப்போ லிம்ப் கையில இருக்கு. அப்ப லிம்ப் தான் இப்ப இம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா ஹெல்ப் பண்ண போகுது. Yes, last question பாத்துருவோமா? Who discovered RH factor? Why is it named so? பாத்துருவோமா? RH factor என்றால் என்ன? நீங்க கேட்டு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. O positive, O negative, A positive, A negative. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? அதுதான் இந்த RH factor. பாத்துருவோமா? கிளியர்? நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட்ரா. சோ இந்த RH factorங்கிறது it is a you denote it as it is like RH antigen சொல்லலாம். ரீசஸ், அதாவது லான்ஸ் ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்றாரு, ஒரு மங்கியை பாக்குறாரு. அந்த மங்கி கிட்ட இருந்து பிளட்ட வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கும்போது சில வித்தியாசமா இருக்கு. என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா அதே வித்தியாசம் நம்ம கிட்டே இருக்கு. ஓ, அப்ப இதை வச்சுதான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ற ஒரு கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபேக்டர் பேர் தான் RH ஃபேக்டர். சோ இந்த ஃபேக்டர் எங்க இருந்து எடுக்கிறாரு? ரீசஸ் மங்கிங்கிற மங்கில இருந்து எடுக்கிறாரு. அந்த மங்கி பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாத்துருப்பீங்க. நீங்க இந்த ஹில்ஸ் ஏறும்போது ஒரு பிரவுன் கலர் மங்கி உட்காந்துருக்குல்ல, அது ரீசஸ் மங்கி. சரியா? சோ அந்த மங்கில இருந்து இருக்கக்கூடிய அதே ஃபேக்டர்ஸ்னால இதை வந்து RH ஃபேக்டர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி சொல்லி RH ஃபேக்டர் பேர் வச்சுட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க. அப்ப அந்த RHங்கிற அந்த ஒரு ஆன்டிஜன் இருக்கு.
அப்ப என்ன சொல்லுவோம்? RH பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப ஓங்கிற பிளட் குரூப்ல இந்த RHங்கிற ஃபேக்டர் இருக்குன்னா அது O பாசிட்டிவ். RHங்கிற ஃபேக்டர் இல்லனா O நெகட்டிவ். அவ்வளவுதான். கிளியர்? புரிஞ்சுதா? So today pre half yearly science exam எப்படி பண்ணீங்க? மெக்காரினர் எப்படி பண்ணீங்க? யாரு மெக்காரினர்? what is your name? மாதேஷ். பேர் மறந்துட்டேன்டா. எப்படி நல்லா பண்ணீங்களா? எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு எக்ஸாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரிப்பீட் ஆக செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? Okay, so RH positive persons have RH antigen on the surface of RBC. அப்போ இதுதான் RBC வெச்சுப்போம். அப்ப இந்த RBC ஓட சேஃப்ல ஒன்று இருக்கும். அப்ப இவன் RH இப்போ வந்து இது O னா இவன் O பாசிட்டிவ் அர்த்தம். இப்போ இது வந்து O, இது வந்து RBC, இங்க எதுவுமே இல்ல. அப்ப இவன் என்னது? O நெகட்டிவ் அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். Manish, yes Manish, good sir, easy, very good. Okay Manish, just go through this live ones. சும்மா ஃபர்ஸ்ட் நோட் பாருங்க. ஏதாவது क्वेश्चन ரிப்பீட் ஆயிக்கான்னு பாருங்க. பார்த்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ முடிஞ்ச இப்ப பார்த்து சொல்லுங்க. It will be helpful for us. And இதே क्वेश्चंस நமக்கு வந்து half yearly எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அத சொல்றேன். சரியா? Do not have RH on the surface of RBC. Okay, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்னோட RBC ல இந்த RH பாசிட்டிவ் அப்படினா RH ஃபேக்டர் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட பிளட் O பாசிட்டிவ், RH ஃபேக்டர் இருக்கு. என் ஃப்ரெண்டோட பிளட்ல அந்த RH ஃபேக்டர் இல்ல. அப்ப O நெகட்டிவ். இருக்கிற ஒண்ணுக்கு என்னோட பாடி பிரச்சனை பண்ணாது. ஏன் பிரச்சனை பண்ணாது? ஏன்னா பழகிருச்சு. சின்ன வயசுல இருந்தே இந்த RH ஃபேக்டர் பார்த்து பழகிருச்சு. ஆனா அவனுக்கு அப்படி இல்ல. அவனுக்கு இந்த RH ஃபேக்டர் இல்ல. இப்ப திடீர்னு நான் என் பிளட் கொடுக்குறேன். என் பிளட் கொடுக்கும்போது யார் உள்ள போறா? O சேம் தான். ஆனா RH ஃபேக்டர் மாறுது. எங்கிட்ட பாசிட்டிவ் எங்கிட்ட இருக்கு, அவங்கிட்ட இல்ல. அப்ப இல்லாத ஒரு பொருள் திடீர்னு போகும்போது அவன் இம்யூனிட்டி ரியாக்ட் ஆகி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொல்ல பார்க்கும். That is the concept. Clear? So antibodies developed against RH antigen is called RH antibodies. அப்போ என் ஃப்ரெண்ட் O நெகட்டிவ் ஃப்ரெண்டுக்கு நான் என் பிளட் கொடுத்தோன்னு என்னாச்சு? O மேட்ச் ஆச்சுன்னு பார்த்தா அப்புறம் ஊ ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? RH பாசிட்டிவ்ங்கிற என்கிட்ட இருக்கிற பொருள் அவங்ககிட்ட இல்ல. அப்ப புதுசா யாரோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனோட இம்யூனிட்டி அவனுக்கு அகைன்ஸ்டா, அதாவது அந்த RH பாசிட்டிவ்க்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணிருச்சு. அதுதான் RH ஆன்டிபாடிஸ். கிளியர்? Okay, so last question பாத்துருவோமா? The last question on the session. ரெடியா இருக்கீங்களாடா? Are you guys ready? பாத்துருவோமா? What are heart sounds that they produce? ஹார்ட்டுக்கு சத்தம் இருக்கா? Yes. கேட்டிருப்போமா? லப் டப் லப் டப் லப் டப். அப்படி அந்த சவுண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க. ஓகே, I think Manish is coming up with a doubt. Sir, some people have negative blood group. Yes, many have negative blood group. Which means what? Which means they don't have the RH factor. அவ்வளவுதான். If you are O negative, you don't have the RH factor. If I am O positive, I have the RH factor. அவ்வளவுதான். Okay. Oh, so he said it as an answer. Okay. Okay, very good. Opening and closing of valves we call it as sounds. Very good. நல்லா பாருங்க. Easy ராது. And Manish, you missed the 1 mark series. 1 mark நாங்க போட்டோம். 10 1 mark பார்த்தோம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேரத்துல வந்திருந்தா 1 marks பார்த்திருக்கலாம். Okay, so next time no problem. நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. Okay. So the rhythmic closure and opening of the valves cause the sound of the heart. நம்ம உள்ள நிறைய valves இருக்கு. Tricuspid, bicuspid, semilunar valves இருக்கு. அப்ப இந்த valves opening closing இதுதான் சவுண்ட்னு சொல்றாங்க. பாருங்க. The first sound lub. So lubனா L for long ஞாபகம் வச்சுக்கோங்க. பல வருஷமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So lub means long duration and is produced by the closure of tricuspid and bicuspid valves after the beginning of ventricular systole. இப்ப நல்லா பாருங்க, systole we discussed, it is contraction. அப்ப இந்த ventricles contract ஆனக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த valves close ஆகுது. என்ன valves close ஆகுது? Bicuspid, tricuspid. யோசிச்சு பாரு இது close ஆகுதுன்னு. Anybody knows the idea? Okay, sir. Sir looking like a beautiful king of biology.
Read my comments. I read it, Sadhana Balaji. Thank you for your compliment. Okay, fine. So my question is very simple, ra. In the ventricle contract ஆகுதுல, இந்த ventricle contract ஆகும்போது எதனால valves close ஆகுது யோசிச்சு பாருங்க. எதனால valves close ஆகணும்? ஏன்னா the valves close ஆகறனால தான் சத்தம் வருது. valves தான் close ஆகலன்னா சத்தமே வராது. அப்ப ஃப்ரீயா இருக்கலாமே. அதுக்கு சும்மா லப்பு டப்புன்னு கேட்டுக்கிட்டு என்னவா இருக்கும்? என்ன தெரியுமா ஆன்சர்? ventricles contract ஆகும்போது புஷ் பண்ணும் blood புஷ் பண்ணி எங்க அனுப்பணும்? ரைட் வென்ட்ரிக்கல் வந்து லங்ஸ் கொடுக்கணும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எங்க கொடுக்கணும்? அயோட்டா பிடிச்சு பாடி கொடுக்கணும். ஆனா இது அமுத்தும் போது இந்த வால்வு ஓபன்ல இருந்துச்சுன்னு வை, நேரா ரைட் ஏட்ரியம் கேறிடும். எங்கிருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு போயிடும். அப்ப அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த வால்வ்ஸ் என்ன க்ளோஸ் ஆயிடும். அப்ப சவுண்ட் வரும். அவ்வளவு விஷயம். To avoid backflow of blood. Exactly, that is a perfect answer. அப்ப க்ளோஸ் ஆயிடும். The seconds on double பாருங்க is of shorter duration and produced by the closure of semilunar valves. இப்போ அந்த ventricles இருக்க blood வந்து சக்சஸ்ஃபுல்லா backflow ஆகாம ஏட்ரியாக்கு போகாம ஆர்டரிஸ்க்கு அந்த அயோட்டா பிடிச்சிருச்சு. அயோட்டாவும் செமிலுனார் இது பிடிச்சிருச்சு. இப்போ அயோட்டாக்குள்ள ஏறிடுச்சு. திருப்பி கீழே வரக்கூடாதுல்ல, திருப்பி பாடிக்கு போயிடணும். அப்ப கீழே வராம இருக்கிறதுக்கு இங்கிருந்து கீழே 2 வால்ஸ் அடிச்சிரும். அயோட்டாக்குள்ள இருக்கிற 2 வால்ஸ் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் செமிலுனார் வால்வ்ஸ். Got it? Okay, sir, your peer fana sir, your பெரிய ஃபேனா சொல்லிட்டு கேக்குறீங்களா சொல்றீங்களா? நம்ம பார்த்தே இல்லையாடா அவங்கள லைவ்லயே பார்த்து இல்லையே. லைவ் ரெகுலரா வாங்கடா சரியா, வந்து படிங்க, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குங்க, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. Exactly Manish, exactly. That's why it's taking a bit of time. But one of the easiest lesson da. And also guys, do not hesitate to ask your doubts. என்ன டவுட் இருந்தாலும் தைரியமா கமெண்ட் பண்ணுங்க. We will take care of the rest. Clear? Do not worry. Fine? So got an idea about this? So யாருக்காவது டவுட் இருக்கா? இதெல்லாம் புரிஞ்சுதா? And okay, Prakash, Manish, Sadhana and also நிறைய பேர் வந்து இருக்கீங்க. எல்லாம் கேளுங்க. நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஸ்பெஷலா நிறைய சீரீஸ் பிளான் பண்ணிருக்கோம்டா. அதாவது இப்போ சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு 17th வருதுன்னா 15, 16 ஃப்ரீயா இருப்பீங்க. அப்போ 15, 16 ஃபுல்லா உங்களுக்கு தேவையான கிரியேட்டிவ் செஷன்ஸ், 1 mark செஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரெகுலர்லி அட்டெண்டிங். ஓகே, ஸோ 1 mark செஷன்லாம் உங்களுக்கு கேம் மாதிரி இருக்கும். ஸோ வில் கண்டக்ட் லைக் காம்படிஷன், மெனி பீப்புள் வில் பார்ட்டிசிபேட். ஸோ அங்கிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ யுவர் பேசிக் ஷுட் பி வெரி கிளியர். ஓகே, ஃபைன். So I'll definitely recommend this to my friends. Yes, very good, Mecca. Bring your friends. Okay, friends are வந்துட்டு நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ ஃபீல், whenever I feel like நான் எப்பவுமே ரிப்பீட்டர் பசங்க சொல்லுவேன், one who is studying NEET, every time I tell them is நீங்க ஒரு கேங்கா படிங்க. there is no wrong in that. கண்டிப்பா உங்க நாலேஜ் இன்க்ரீஸா பண்ணும். சில பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிப்ரவரி மே மாசம் தானே நீட் எக்ஸாம், ஸோ இந்த மார்ச் ஏப்ரல்ல வரவே மாட்டாங்க, வீட்லயும் படிக்கணும்னு சொல்லி உட்காருவாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், யாரு வந்து படிக்கிறாங்களோ அவங்க நிறைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதாவது அனாவசிய டாக் இல்ல, அன்னெசரி டாக்ஸ் இல்ல, விச் இஸ் இன்டு சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் ரிலேட்டட் நிறைய பேசும்போது நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். அப்ப நல்ல கேங், நல்ல ஒரு குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சோ மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் a good gang. நாளை ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க. ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் we have got into many topics. Okay, we did our masters, we went to IITs, we did our projects, so we are like in the loop. Okay, so now have good friends, bring all your friends, learn more, acquire more knowledge. சரியா? Fine, and make sure you are joining this WhatsApp community by scanning this QR code. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Okay, okay, thank you guys. If it is done, it is done from my end. If it is done from your end, we can wind up the class. Okay, chalo then, bye bye, take care. Thank you for today's class, sir. Time for dinner. Okay, bye bye. Bye guys, bye bye, take care of your health. Okay, bye bye.